morning guys. So here next we move on to first நம்ம வந்து exercise 1.1 முடிச்சிட்டோம். ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேஷனை பற்றி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்த எக்ஸசைஸ் 1.2 போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஃபங்க்ஷன்னா என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபங்க்ஷன், that is what is the definition of function. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எக்ஸசைஸ் போனோன்னா நமக்கு ஈஸியாக புரியும். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஃபங்க்ஷன்? ஸோ ஹியர் ஃபங்க்ஷன் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன் from a non-empty set A to another non-empty set B. இப்போ set A செட் பி எடுத்துக்கிறோம். அதாவது செட் ஏங்கிறது நான் எம்டி செட். நான் எம்டி செட்னா என்ன? எம்டி செட் இல்லாதது. அதே போல் செட்டு பியும் எப்படி எடுத்துக்கிறோம்? நான் எம்டி செட்டாக எடுத்துக்கிறோம். அதாவது எம்டி செட்டாக இல்லாமல் சம் எலமெண்ட்ஸ் இருக்கும். சரியா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? such that each element of set A has a unique image in set B. இது ரொம்ப முக்கியம் guys. யூனிக் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்லியிருக்காங்க? such that each element of set A. each elementனா என்னது? ஒவ்வொரு எலமெண்ட்டும் செட் ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் has a unique image of set B. அதாவது செட் ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் செட் பியில் வந்து யூனிக் இமேஜ், தனித்தனியாக இமேஜ் இருக்கணும். சரியா? அதாவது இப்போ ஒரு எலமெண்ட்லேருந்து இப்போ செட் ஏல ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதில் 2 இமேஜ் போகக்கூடாது செட் பிக்கு. அப்போது செட் ஏலேருந்து செட் பிக்கு இமேஜ் போகிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா யூனிக் இமேஜ், அதாவது ஒரு இமேஜாக தான் தனித்தனியாக தான் வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது தட் இஸ் அ ஃபங்க்ஷன் கண்டிஷன். சரியா? அது ஃபங்க்ஷனோட கண்டிஷன்னே சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நான் இங்கே ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்கேன்? செட் ஏல 1 2 3, செட் பியில் ஏபிசி கொடுத்துருக்கேன். இப்போ 1லேருந்து இமேஜ் ஏக்கு போயிருக்கு, 2லேருந்து பிக்கு போயிருக்கு, 3லேருந்து சி போயிருக்கு. ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் யூனிக் இமேஜ், ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஸோ ஹியர் திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். எஸ், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இது ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தோன்னா செட் ஏல 1 2 3 4னு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. செட் பியில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா 1க்கு வந்து இமேஜ் போயிருக்கு பி, 2க்கு இமேஜ் போயிருக்கு, 3க்கும் இமேஜ் போயிருக்கு, 4க்கும் இமேஜ் போயிருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஆனால் எல்லாம் பியில் கனெக்ட் ஆகிருக்கு. பிங்கிறது என்னது? கோடொமைன், அதாவது ரேஞ்ச். சரியா? இது வந்து டொமைன், ஏங்கிறது டொமைன், பிங்கிறது கோடொமைன். அப்போது எல்லாத்துக்குமே அவங்க என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க? ஈச் எலமெண்ட் ஆஃப் செட் ஏ, ஈச் எலமெண்ட் ஒவ்வொரு எலமெண்ட்டும் செட் ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜ் இருக்கணும், ஒவ்வொரு இமேஜ் போயிருக்கணும். 1லேருந்து பி ஒரு இமேஜ் போயிருக்கு, 2லேருந்து பி ஒரு இமேஜ் போயிருக்கு, 3லேருந்து பி ஒரு இமேஜ் போயிருக்கு, 4லேருந்து பி ஒரு இமேஜ் போயிருக்கு. அப்போ கொடுத்துருக்க இந்த கண்டிஷன் பிரகாரம் திஸ் ஒன் இஸ் ட்ரூ. அப்போது திஸ் ஒன் இஸ் ஃபங்க்ஷன். சரியா? ஓகேவா? இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? செட் ஏல 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, செட் பியில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ என்ன எப்படி இமேஜ் போட்டிருக்காங்க? 1லேருந்து பி ஓகே கனெக்ட் ஆகிருக்கு, 2லேருந்து ஏ கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3க்கு ஒன்றுமே கனெக்ட் ஆகலை, 4க்கு வந்து சி கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஆனால் இங்கே 3ங்கிறது தனியாக நிற்கிது. 3 வந்து அதுக்கு ஒரு யூனிக் இமேஜ் கூட இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ திஸ் ஒன் இஸ் wrong. This one is not a function. ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். செட் ஏல 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, செட் பியில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா 1லேருந்து ஏ கனெக்ட் ஆகிருக்கு, இமேஜ் இருக்குது, யூனிக் இமேஜ். அடுத்தது 2க்கு பார்த்தீங்கன்னா பிக்கு ஒரு இமேஜ் 2லேருந்து போயிருக்கு, அடுத்தது 2லேருந்து சிக்கு ஒரு இமேஜ் போயிருக்கு. 2 இமேஜ் இருக்குது, 3க்கு ஒரு இமேஜ் தான், 4க்கு ஒரு இமேஜ் தான். ஸோ ஹியர் பார்த்தா 2லேருந்து பி ஒரு இமேஜ், 2லேருந்து சி இன்னொரு இமேஜ். அப்போது செட் ஏல என்ன சொல்லியிருக்காங்க? செட் ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜ் தான் இருக்கணும், ஒரு இமேஜ் தான் போயிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே 2க்கு வந்து 2 இமேஜ் போயிருக்கு. அப்போது இதை வந்து நாட் ஃபங்க்ஷன் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஹியர் திஸ் ஒன் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அப்போது பிகாஸ் 2 has 2 இமேஜஸ். சரி, இப்போ அடுத்தது பார்ப்போம். 1க்கு இமேஜ் போயிருக்கா? போல்.
ஓகே 1 வந்து தனியாக நிற்கிது, அதிலே தெரிஞ்சு போச்சு திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இப்போ அடுத்தது 2க்கு பாருங்கள், இமேஜ் எங்கே ஏக்கு போயிருக்கு, பிக்கு போயிருக்கு, சிக்கு போயிருக்கு, 3க்கு இமேஜே இல்லை. அப்போ கண்டிப்பாக ஷுவர் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஏன்னா 1க்கு இமேஜே இல்லை, 2க்கு பார்த்தீங்கன்னா 3 தடவை 3 இமேஜ், அதாவது 3 இமேஜஸ் போயிருக்கு. யூனிக் இமேஜ் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பட் 2க்கு வந்து ஏக்கு போயிருக்கு, பிக்கு இமேஜ் போயிருக்கு, சிக்கு இமேஜ் போயிருக்கு. அப்போ 2 ஹேஸ் 3 இமேஜஸ். ஸோ ஷுவர்லி இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அதே போல் 3க்கு இமேஜே இல்லை. அப்போ கண்டிப்பாக இது ஃபங்க்ஷனே கிடையாது. ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கேன், நான் என்ன எழுதியிருக்கேன், image of 1 is equal to a. அப்படி தானே, இங்கே பாருங்கள், இமேஜ் 1ஓட இமேஜ் என்ன, இமேஜ் ஆஃப் 1 is equal to a அப்படின்னு எழுதியிருக்கேனா. அடுத்தது என்ன எழுதியிருக்கேன், ப்ரீ இமேஜ் ஆஃப் a is equal to 1. ப்ரீ இமேஜ்னா இங்கே இல்லை, இப்போது இமேஜ் ஆஃப் 1னா a, இங்கேருந்து இப்படி உல்டாவாக சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், ப்ரீ இமேஜ். ப்ரீ இமேஜ் ஆஃப் a is equal to 1 அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் அங்கே எழுதியிருக்கேன், எப்படி சொல்லணும் எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போது இமேஜ் ஆஃப் 1 is equal to a சொல்லலாம். அப்போது ப்ரீ இமேஜ் ஆஃப் a is equal to 1. இப்போ ஒன் வேர்டில் கேட்பாங்க, வாட் இஸ் த ப்ரீ இமேஜ் ஆஃப் c அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஹியர் ப்ரீ இமேஜ் ஆஃப் c is equal to 3 அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். சரியா, ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் f from a tends to b. அதாவது ஃபங்க்ஷன் a tends to b, ஏங்கிற செட்லேருந்து பிங்கிற செட்டுக்கு என்ன ஆகுது, மேப்பிங் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏங்கிற செட் பிங்கிற செட்டு, அதில் ஏங்கிறது என்னென்னா டொமைன், ஏங்கிற செட்டு என்ன டொமைன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏங்கிற செட்டு ஃபுல்லாக டொமைன், பிங்கிற செட்டு ஃபுல்லாக கோடொமைன். ஏங்கிற செட்டு ஃபுல்லாக டொமைன், பிங்கிற செட்டு ஃபுல்லாக கோடொமைன். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா டொமைன் அப்படின்னா என்னென்னா இன்புட். டொமைனா இன்புட், இன்புட்னா என்ன, எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம் நம்ம, இன்புட்னா எக்ஸ். அடுத்தது ரேஞ்ச், ரேஞ்சுங்கிறது என்ன, செட் ஆஃப் ஆல் இமேஜஸ். ரேஞ்சுங்கிறது என்ன, செட் ஆஃப் ஆல் இமேஜஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது, ஒன்று வந்து கோடொமைன், இன்னொன்று வந்து ரேஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டு ஏவை வந்து டொமைன் சொல்கிறோம், செட்டு பியை வந்து கோடொமைன் சொல்கிறோம், அதே சமயம் செட்டு பியை ரேஞ்சுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசம் இருக்குது. கோடொமைன் அப்படின்னா இப்போ செட்டு பியை கோடொமைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கோடொமைன்னா த கம்ப்ளீட் செட், அந்த செட்டை ஃபுல்லாகவுமே எடுத்துக்கணும், அதுக்கு பேர் தான் கோடொமைன் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அப்படின்னா சொல்கிறோம், ரேஞ்ச் இப்போ வந்து பிஏ வந்து நான் ரேஞ்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக ரேஞ்ச் தான். ஸோ ரேஞ்சுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து செட் ஆஃப் ஆல் இமேஜஸ், அதாவது எத்தனை இமேஜ் போயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1க்கு வந்து பி இமேஜ் போயிருக்கு, இதுக்கு வந்து இமேஜ் போயிருக்கு, அடுத்தது 4க்கு சி இமேஜ் போயிருக்கு. அதாவது கனெக்டட் செட் ஆஃப் ஆல் இமேஜஸ். இமேஜ் போயிருந்துச்சு அப்படின்னா அந்த இமேஜை மட்டும் எழுதுறதுக்கு பேர் தான் என்னது, ரேஞ்ச். அதாவது இப்போ இதுக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஏபிசி தான் வரும், ஏன்னா டி வந்து கனெக்ட் ஆகலை. அப்போ ஏபி, இப்போ ரேஞ்ச் என்ன எழுதுவோம், ஏபிசி தான் எழுதுவோம், ஏன்னா டி வந்து கனெக்ட் ஆகலை. ஸோ ரேஞ்ச் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் த இமேஜஸ், எத்தனை தடவை அதாவது இமேஜ் வந்து எத்தனை எலமெண்ட்ஸுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு கனெக்ட் ஆகிருக்கிறத மட்டும்தான் எடுத்து எழுதுவோம். ஆனால் கோடொமைன்கிறது த கம்ப்ளீட் செட்டை எடுத்து எழுதுறதுக்கு பேர் தான் கோடொமைன். புரியுதா கைஸ்? அப்போது செட்டு ஏங்கிறது வந்து என்னது, டொமைன். டொமைனுங்கிறது என்ன, இன்புட், அது எக்ஸ். அடுத்தது செட் பிங்கிறது என்னது, அதுதான் வந்து ரேஞ்ச், அதாவது அவுட்புட், அதை ஒய்ன்னு எடுத்துக்குவோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு த ஃபங்க்ஷன், ஹோல் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்குவோம். சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று எழுதியிருக்கேன், ரேஞ்சுன்னு எழுதியிருக்கேன், கோடொமைன் எழுதியிருக்கேன். இங்கே நடுப்புற என்ன சிம்பிள் வரும், இந்த இடத்துல என்ன சிம்பிள் வரும் சொல்ல முடியுமா உங்களால்? என்ன சிம்பிள் வரும்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரேஞ்ச் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் இமேஜஸ், எத்தனை இமேஜ் கனெக்ட் ஆகிருக்கோ அதுதான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ரேஞ்ச். ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து கனெக்ட் ஆகலைன்னா அதை விட்டுறணும். ஆனால் கோடொமைனை என்ன சொல்லியிருக்கேன், த கம்ப்ளீட் செட்டுன்னு சொல்லியிருக்கேன். கோடொமைன் மீன்ஸ் த கம்ப்ளீட் செட், ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணும். அப்போது என்ன எழுதலாம் இங்கே, ரேஞ்சஸ் contained in or equal to, range is a subset, contained or equal to or subset of codomain எழுதலாமா? range is the subset of codomain. ஏன் நான் range is a subset of codomain எழுதுறேன், ஏன்னா codomainங்கிறது whole set,
அதுக்குள்ளே இருந்து தான் நம்ம ரேஞ்ச் எடுக்கிறோம். அப்போ ரேஞ்ச் இஸ் அ சப்செட் ஆஃப் கோடொமைன்னு சொல்லலாம். சரியா? ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட்ஸ். நம்ம அடுத்த எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி இது நமக்கு கிளியராக தெரியணும், இந்த விஷயம் தெரியணும். அடுத்தது நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இந்த 1-to-1 ஃபங்க்ஷன், மெனி 1-to ஃபங்க்ஷன், மெனி ஆன்-to ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஜெக்டிவ்னா என்ன, சர்ஜெக்டிவ்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சம் போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். புரியுதா கைஸ்? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு இமேஜ் ஆஃப் ஒன்னுனா என்ன, ப்ரீ இமேஜ்னா என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் அதை குழப்பிக்காமல் நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே கைஸ், டாடா பை. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிற, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.